வியட்நாமில் நடைபெற்ற ஆசிய திறந்த டேக்வாண்டோ போட்டியில் இலங்கை பெண் சாதனை. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. 29 நாடுகளுக்கிடையில் நடைபெற்ற போட்டியில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி புத்தளம் பாத்திமா பாலிகா மகாவித்தியாலயத்தின் 2024 ஆண்டு கல்வி போத்தராதர சாதாரண தரத்தில் சித்தியடைந்து வெளியாகிய பழைய மாணவி ராஷிக் ஃபரீத் மஷியத் சாரா வெள்ளிப் பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கத்தை வென்றெடுத்து புத்தளத்திற்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். சர்வதேச அரங்கில் இவ்வளவு சாதனையுடன் திகழும் இவர் பாடசாலையில் கற்றகால பகுதியில் ஆரம்ப கட்ட போட்டிகளில் பாடசாலையை பிரதித்துவப்படுத்தி கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மாணவர்களின் திறனையும் சர்வதேச அரங்கில் போட்டியிடும் வலிமையை வெளிப்படுத்திய இந்த மாணவியின் வெற்றிகள் எதிர்கால தலைமுறைக்கும் உந்து சக்தியாக இருக்கும். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஊரையே சோகத்தில் ஆழ்த்திய 4 மாணவிகளின் மரணம். நடந்தது என்ன? ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. கேரளா பாலக்காடு மாவட்டம் கரிம்பா அருகே பனையம்பாடம் வளைவு சாலையில் ஏற்பட்ட லாரி விபத்தில் உயிரிழந்த கரிம்பா அரசு மேல்நிலைப் பள்ளி 8ஆம் வகுப்பு படித்த இர்ஃபானா, மிதா, ரிதா, ஆயிஷா ஆகிய 4 மாணவிகள் உயிரிழந்தனர். இவர்களது உடல்கள் பாலக்காடு மாவட்ட அரசு மருத்துவமனையில் பிரதீத பரிசோதனை முடித்து அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து கரிம்பா அருகேயுள்ள துப்பநாடு ஜுமா மஜித் பள்ளிவாசல் வளாகத்தில் 4 மாணவிகளின் உடல் அடக்கம் நடைபெற்றது. இந்த விபத்தில் காயமடைந்த லோரி டிரைவர் காசர்கோட்டைச் சேர்ந்த மகேந்திர பிரசாத், கிளீனர் வர்கீஸ் ஆகியோர் பாலக்காடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பள்ளி மாணவிகள் 4 உயிரிழந்த சம்பவம் கேரளாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.